ராகுல் சொன்னபடி மோடி வெல்ல முடியாதவர் அல்ல. ப்ரொவைடட் எதிர்கூட்டணியில் ஒருவர் கூட மோடியை போன்று தனக்கு சொத்து சேர்க்காத, தன் குடும்பத்துக்கு சொத்து சேர்க்காத, ஊழலை கட்டுப்படுத்திய ஆட்சியை கொடுத்த ஒருவர் இல்லை. ஒருவர் கூட இல்லைங்கிறது தான் இங்க பிரச்சனை. அந்த மாதிரியான ஒருவரை ஒரு எதிர்கூட்டணியில் ஒருவராது நிறுத்தப்பட்டிருந்தால் மோடி வெல்ல முடியாதவர் அல்லங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கும். இங்க அந்த மாதிரியான நிலையில அதிலிருந்து வருகிறது மோடி சொன்னது உண்மைங்கிறது. மோடிக்கான ஆதரவு அலை, பிஜேபி அரசுக்கான ஆதரவு அலை எங்கிருந்து வருது? எதிர்கூட்டணியை பார்த்து இந்த பக்கம் ஆதரவு அலை அதிகமாக வருகிறது. UPAயின் 10 வருட ஆட்சியை நாம பார்த்தோம். எத்தனை சீர்கேடுகள், எத்தனை ஊழல்கள், எதை தொட்டாலும் ஊழல். இன்று வரை அத்தனை ஊழல் வழக்குகளும் நடந்துகிட்டு இருக்குது. எந்த ஊழல் வழக்காவது முடிவுக்கு வந்திருக்குதா? ராகுல் காந்தி, சோனியா காந்தி மேலேயே நேஷனல் ஹெரால்டு இது இருக்கு. அதனுடைய வரலாறு எடுத்து பார்த்தா எவ்வளவு மோசமான ஒரு விஷயம். தியாகிகளுக்கான இதை நீங்க உங்களுக்கான சொத்தாக மாத்தினா அது எவ்வளவு பெரிய இது. நீங்க இந்தியாவின் ஆன்மாவை பற்றி பேசுகிறீர்கள். இந்தியாவின் ஆன்மா எதுல இருக்குது? இந்த மாதிரி சொத்துக்களை ஊழல் செய்யறதுல